ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் நாள். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தப்ப தான் தோணுச்சு. ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலாக 90ஸ்ல பிறந்த ஒரு பொண்ணுடைய கதை. அவங்களுடைய அந்த கப்பிள்ஸ்க்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க ஒரு பொண்ணோடையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா சம்பளமே ரொம்ப கம்மி தான். அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஸ்டேட் லெவலில் ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்காங்க. அவங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேலரி ரொம்ப லோ, 400 சம்திங் அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருந்தாங்க. அப்போது அந்த ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நமக்கு இன்னொரு குழந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோடவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணை நல்லாவே படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. அதனால் ஒரு பேம்பர்டு கிட்டாகவே அந்த பொண்ணை வளர்த்தாங்க. அந்த காலத்தில் தெரியும் பொண்ணுங்களை எப்படி வளர்ப்பாங்க. வெளில விட மாட்டாங்க, யார்கிட்டேயும் பேச விட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லாவே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க. அதே மாதிரியே அந்த பொண்ணும் சூப்பராக படித்தது, நல்ல மார்க்கோடு வெளில வந்துச்சு. இதில் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணை இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை செய்யாத, அதை செய்யாத, போகாத அப்படின்னு நம்ம வளர்க்கவே கூடாது. ஒரு பொண்ணுன்னு சொல்லலை, ஒரு பசங்களை நமக்கு பிறக்கிற பசங்க எதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப நம்ம அடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னும்போது நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஐயோ! அப்போ இதை சொன்னால் அப்பா திட்டுவாங்களோ, அம்மா திட்டுவாங்களோ, இதை நம்ம சொல்லக்கூடாதோ, அந்த மாதிரி ஒரு பயம் உருவாயிடும். அப்போ எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸ் பசங்களை ரொம்ப அடக்கி எதுவுமே பண்ணாத போகாதன்னு சொல்லி வளர்க்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னும்போது அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வெளியில் விடுவாங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, பேச விடுவாங்க, எல்லாமே இருந்தது. பட் ஆனால் அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியிலே விடுறது கிடையாது, விளையாட விடுறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ போடணும், நீ பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் அவங்களுக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பயம் வந்துடும். ஐயோ! நம்ம இதை சொன்னால் அப்போ திட்டுவாங்களோ, அம்மா திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்கிறது கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பாண்டே அவங்களுக்குள்ள ஒரு பயம்ன்றது தான் ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபோனில் பேசுகிறது அலோட் கிடையாது. எதுவுமே இல்லாத அப்படின்னும்போது தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள் தான். இது பெரிய தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் நம்ம ரொம்பவுமே அடக்கக்கூடாது. பசங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கிட்டு, அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஷேர் பண்ணணும். ஏன் நான் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருந்துச்சு, அட்வைஸ் பண்ணலாம். நீ இப்படியெல்லாம் இரு, இப்படியெல்லாம் பண்ணுங்க, ஆனால் நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிக்கக்கூடாது. அப்படி சில விஷயங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது நடந்ததை அவங்க ஷேர் பண்ணும்போது, இது தப்பாக இருக்குது பாரு, இது சரியாக இருக்குது பாரு, நீ இதை கொஞ்சம் மாற்றிக்கோ, திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம அப்பா அப்பா சொல்கிறாங்கன்னா இது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும், அப்போ நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி கொண்டு போகணும். ஆனால் இவங்க வீட்டில் அப்படி கொண்டு போகலை. கொஞ்சம் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, பேசக்கூடாதுன்றதுனால. பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு. அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா, பயம் அதிகமாக உருவாயிடுச்சு. பயம், ரொம்ப பயம். பயந்துகிட்டே இருப்பாள். எந்த விஷயத்தையும் வீட்டில் ஷேர் பண்ணுறது கிடையாது. பயம்ன்றது சின்ன வயசுலேருந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. பாசமாக தான் இருக்காங்க, அப்பா அம்மா 2 பேரும் பாசமாக தான் இருக்காங்க, கேட்குறதெல்லாம் வாங்கி தராங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டாலும் பொண்ணுக்கு எல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது. அதனால் ஒரு பயமே உருவாகிடுச்சு. அந்த பயத்தினால அவளால் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ இப்படி ரொம்ப பேம்பர்டாவோ ரொம்பவும் அடக்குமுறையிலையும் வாழ ஒரு பொண்ணை வைக்கும்போது, அந்த பொண்ணு வெளியுலக சொசைட்டி எப்படி இருக்குன்னே தெரியாமல் அந்த பொண்ணு வளருது. வெளியில் ஒரு கடைக்கு போனது கிடையாது, வெளில
தனியா எங்கேயும் போனது கிடையாது, வந்தது கிடையாது. 4 பேரோட பழக்கவழக்கங்கள் கிடையாது. எப்படி பேசணும், எப்படி வரணும் எதுவுமே தெரியாம போயிடுது. அப்படி என்ன ஆகுது? அதான் சொல்றேனே, பயம் அப்படின்றது ஒண்ணு உருவாயிடுது. அப்ப வெளியுலக பழக்கவழக்கம் தெரியல. வெளியுலகமே தெரியல. யார் எப்படி இருப்பாங்க என்னன்னே தெரியாம போயிடுது. நான் இவங்க கிட்ட பேசலாமா? பேசக்கூடாதா? யார்கிட்ட பேசணும்? பேசக்கூடாது? எதுவுமே தெரியாம போயிடுது. நீ இத பண்ணாத, இத செய்யாதன்னு மட்டுமே சொல்லி வளர்க்கும்போது, இந்த மாரியெல்லாம் நெறைய கான்சிக்வென்சஸ ஃபேஸ் பண்ண மாரி வருது. அதுக்காக தான் சொல்றேன். இவங்களுடைய கதையில நான் இத தான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் பருவம் இல்லையா? ஸ்கூல் பருவத்திலேருந்து போவோம். அந்த அந்த ஸ்கூலும் வந்து எப்படி இருக்குன்னா, ஆ இதே மாரி பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது, போகக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸாவே அங்கேயும் இருக்கு. அங்கேயும் வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது. நீங்க படிப்பு மட்டும் தான் உங்க உலகம் அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதான் சொல்றேன், ரொம்பவும் பயம் அப்படின்றது அவங்களுடைய ஆழ் மனசுல நல்லாவே வந்து பதிஞ்சிருச்சு, பயம். ஸோ அந்த பொண்ணு ஆனா நல்லா படிக்குது. ஆனா வந்து வெளியுலகத்த ஃபேஸ் பண்ணுறதுக்கான திறமை அந்த பொண்ணுக்கிட்ட சுத்தமா இல்ல. ஒரு விதமான ஷைனஸ் இருக்கு. போல்டா வந்து போயிட்டு முன்னாடி நின்னு நீ டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணால வந்து முடியாது. இவ்வளோக்கும் வந்து அந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள இருக்கு. இது யாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு தாங்க. என்னோட ஃப்ரெண்டோட கதை தாங்க. அவளுடைய மனசு வந்து எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது தான். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. காலேஜுக்கு அவ வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் சொல்றா. அவளுக்கு வெளி உலகம்னா என்னன்னு கொஞ்சம் அப்ப தான் வந்து தெரிய வருது. அதுக்காக தான் சொல்றேன், ஒரு ஸ்கூல் லைஃப்பும் சரி, ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்மளால ஓப்பனா பேச முடியல, ஒருத்தவங்கள ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் போயிட்டு நிற்க முடியாது. நம்ம தனியாலாம் நிற்கும்போது நம்ம கூட வந்து யாரும் இல்லன்னும்போது நம்ம தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவளும் அப்படி தான் நிறைய கஷ்டப்பட்டா. அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும், போகணும்னு சொல்லி தர்றது 2 விதமா இருக்கு. ஒண்ணு கண்டிப்பு, ஒண்ணு பாசம். கண்டிப்பும் இருக்கணும், பாசமும் இருக்கணும். வெறும் கண்டிப்பு மட்டுமும் இருக்கக்கூடாது, வெறும் பாசம் மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாரி ரொம்ப லிபரலாவும் வளர்க்கக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாவும் இருக்கக்கூடாது. 2ம் கலந்த இடம் தான். அப்படி வளர்த்தா மட்டும் தான், அங்க ஒரு நல்ல ஒரு பசங்கள நம்மளால உருவாக்க முடியும். எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணவும் முடியும். அதுக்காக தான் நான் இத சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கிறா. பட் அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, அவளுடைய இஷ்டம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல அவளுக்கு. அவ வந்து இத தான் சேரணும், நான் இத தான் படிப்பேன்றது அவளுக்கு சுத்தமாவே இல்ல. அவங்க ஸ்கூல்ல அவங்களுடைய பயாலஜி சார் வந்து நீ டாக்டர் ஆகணும். அவங்களுடைய இன்னொரு சார் வந்து நீ வந்து இன்ஜினியரிங் போணும். வீட்ல நீ இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். இத தான் சொல்றாங்களே தவிர, அவளுக்குன்னு ஒரு இதுவே உருவாக்கிக்கல. அவ சுத்தி என்ன சொல்றாங்களோ அத மட்டுமே கேட்டு கேட்டு வளர்ந்து, தான் என்ன ஆகணுன்ற ஒரு ஐடியாவே அவளுக்கு இல்ல. கடைசில அவங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அத தான் போய் அவ சேர்ந்தா. அத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல பார்க்கலாம். பாய் பாய்.